ஹைபிரிட் ஃபண்டுக்கும் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஹைபிரிட் ஃபண்டுன்றது என்னன்னா 65% கடன் சார்ந்த பத்திரம் இல்லாம பங்கு சார்ந்த பத்திரத்துல முதலீடு பண்ணுவாங்க. ஈக்விட்டி மார்க்கெட்ல 65% சொன்னாங்க. பேலன்ஸ் இருக்கு 35% கடன் சார்ந்த பத்திரத்துல முதலீடு பண்ணுவாங்க. இதுதான் இதோட கான்செப்ட். அப்போ நம்மளுக்கு நம்ம கொடுக்குற 100 ரூபாயில 65 ரூபாய் பங்கு சந்தையில மீதி 35 ரூபாய பிக்சட் டெபாசிட் மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட், பாண்டு, கிரெடிட் ரிஸ்க் பாண்டு, நிறைய பாண்ட்ஸ் இருக்கு, அதுல முதலீடு பண்றாங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் பண்றதுனால இப்போ பங்கு சந்தை ரொம்ப இறங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துன்னு வச்சுக்கோங்க. 2-3 மாசம் பங்கு சந்தை இறங்குற மாதிரி இருந்தா அவர் 65% பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்ண மாட்டாரு. 35% 40% குறைச்சி விட்டுருவாரு. குறைச்சிட்டு 2-3 மாசம் கழிச்சு பண்ணிக்கணும். அப்போ நம்மளுக்கு அந்த ஃபண்டுக்கு என்ன சொல்றாங்க, ஆவரேஜ் வருஷத்துக்கு 65% இருக்கணும். அதனால ஃபண்ட் மேனேஜர் மாற்றி பண்றதுனால நம்மளுக்கு இறங்கு முகம் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். இப்போ மார்க்கெட் எப்போ இறங்கினாலும் கடன் சார்ந்த பத்திரங்கள், பாண்ட்ஸ் அதெல்லாம் வந்து எப்பயுமே ரேட் இறங்குது. நம்மளுக்கு நம்ம நிறைய நேரங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால நீங்க அந்த மாதிரி முதலீடு போயிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட பணம் ஏறாது. இது ஒரு அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறவங்க, சார் இதை விட நான் ரிஸ்க் கம்மியா எடுக்கணும் அப்படின்றவங்க என்ன பண்ணும், பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டுக்கு போயிடணும். பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் என்ன பண்ணுவாங்க, ஃபர்தரா இறக்கிடுவாங்க. 20-30% கூட பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மீதி 80% இதுல கூட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஆவரேஜ் வரணும், அதுக்கு குறைச்சி கூட பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆயிடுது, ரொம்ப ரிஸ்க் ஆயிடுது. அப்போ பேலன்ஸ் அட்வான்டேஜ் என்ன சொல்றாங்க, பிக்சட் டெபாசிட் இன்வெஸ்டர் தான் நானே, ஆனா கொஞ்சம் பிக்சட் டெபாசிட் அதிகமா ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்றவங்க பேலன்ஸ் அட்வான்டேஜ் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நான் இப்போ வந்து எப்பயுமே நம்ம சொல்றோம் இன்டர்னு ட்ரைனிங் அப்படின்னு சொல்றோம். இப்போ நான் பங்கு சந்தையில வந்துட்டேன், நான் சொல்ற மாதிரி நீங்க பேலன்ஸ் அட்வான்டேஜ் பண்ணி ஹைபிரிட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. 1 வருஷம் 1.5 வருஷம் ஆயிடுச்சு, சார் நானும் இப்போ சீனியர் சார் அப்படின்னு உங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடும். சீனியர் ஆனவனே என்ன பண்ண முடியும், நம்ம இதுல இருந்து மைக்ரேட் ஆகி நெக்ஸ்ட் லெவல் போனா லார்ஜ் கேப் ஃபண்ட் அப்படின்னு முதலீடு பண்றோம். லார்ஜ் கேப் ஃபண்ட் என்ன, இந்தியாவில் இருக்கிற 1-லேருந்து 100 கம்பெனி, டாப் 100 கம்பெனிஸ் நம்ம லார்ஜ் கேப் இருக்கோம். அப்போ மைக்ரேட் ஆகி நம்ம லார்ஜ் கேப்ல போய் நம்ம முதலீடு பண்ணலாம். பேலன்ஸ் அட்வான்டேஜ், ஹைபிரிட் ஃபண்ட், லார்ஜ் கேப் ஃபண்ட், இப்படி நம்ம போகலாம். அப்போ அங்கே 1-2 இயர்ஸ் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுது அப்படின்னா நம்ம அங்கேருந்து கடந்து மல்டி கேப் ஃபண்டு போகலாம். அப்புறம் மிட் கேப் ஃபண்டு, ஸ்மால் கேப் ஃபண்ட், இது மாதிரி போகலாம். அப்போ நீங்க கேட்பீங்க, சார் நான் எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுவேன், 3-4 வருஷம் ஆயிடுவேன் நிறைய சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு. நிறைய சம்பாதிக்கிறது பிரச்சனை இல்லை. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் பயந்து அதை விட்டே ஓடி போயிடுவாங்க. உங்க அப்பாவை கேட்டு பாருங்க, அவர் பங்குச்சந்தை இதுல மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணிருந்தா அவர் உடனே சொல்றாரு, இல்ல மியூச்சுவல் ஃபண்டு பங்குச்சந்தைலாம் நம்மளுக்கு உதவாது, அங்கெல்லாம் நம்மளால பணம் சம்பாதிக்க முடியும். ஏன்னா நம்மளோட அணுகுமுறை எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயங்களை அணுகிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட வளர்ச்சிகளும் அது மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் அணுகுமுறையை தப்பா பண்ணிட்டா என்ன ஆகும், எப்பயுமே போயிடும். அதனால நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கும்.